ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாரம்பரியமான உலக புகழ்பெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது மதுரையிலிருந்து ஒரு மறக்காத நிகழ்வுகளா இருக்குது. இப்படி ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், பல நிகழ்வுகள் ஐயா கள்ளழகர் ஆத்துக்குள்ள இறங்குறது வந்து பல 100 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. ஒரு முந்தா நாள் தான் ஆத்தா மீனாட்சியோட திருக்கல்யாணம் இருந்துச்சு. திருக்கல்யாணத்துக்கு முடிஞ்சு இன்னைக்கு அழகர் வந்து ஆத்துக்குள்ள இறங்குறது. நைட்டு ஒரு 2 மணில இருந்து லட்சக்கணக்கான மக்களோட சேர்ந்து போல ஒரு கூட்டத்தில் இருந்து கள்ளழகரை பார்க்கல. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நம்ம மண் சார்ந்த மக்களும் நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் இப்படி இருந்து இந்த ஆத்துக்குள்ள இருந்து அந்த கள்ளழகரை வர வைக்கிறப்ப அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. பாதுகாப்பு சரி, மற்ற எல்லாமே அமைப்பு சரி, வந்து எல்லாரும் வந்துட்டு போறது சரி, மாவட்ட நிர்வாகமும் அரசாங்கம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எல்லா திருவிழாவுமே மதுரையில நடக்க பாரம்பரியமான எல்லா நிகழ்ச்சியும் இருக்குன்னு ஆசைப்படுவேன். அது நம்ம மண் சார்ந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா திருவிழாவுமே நம்ம திருவிழா தான். எல்லா திருவிழாவுமே ரசிகமுடியான திருவிழா தான் இருக்குது. மெயினா கள்ளழகர் இன்னைக்கு ஆட்டுக்கு ஐயா இறங்குறதுல வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாங்க லட்சக்கணக்கான பேர் நைட்டு பூரா இருந்து பூரா படுத்து கிடந்து 3 வயசு குழந்தையில இருந்து இன்னைக்கு பாங்க ஒரு 90 வயசு வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் இருந்து அழகரை பாக்குறப்ப அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான் சின்ன வயசுல எங்க அப்பா என்ன இதே கூட்டத்துக்குள்ள அவர் சோல்டருக்குள்ள ஏறி உட்காந்து நான் சாமியை பார்த்தது. சாமியை பார்த்து அவர் சோல்டர்ல உட்கார வச்சு காட்டினாரு. இன்னைக்கு இடையில ஒரு 5-6 வருஷம் இந்த மாதிரி இடத்துல வந்து நின்று பார்க்கல. இப்போ வந்து நின்று பார்த்தா ஒரு மகிழ்ச்சி. நம்ம பூரா நம்ம மனுஷன் நம்ம மக்கள் அண்ணன் தம்பிகளோட சேர்ந்து பார்க்கல, இன்னும் பெரிய மகிழ்ச்சி. பச்சை பட்டுடுத்தி வந்தா பசுமையா இருக்கு, அந்த விஷயங்கள் கண்டிப்பா இனிமே பசுமையா இருக்கு. எல்லா வாழ்க்கையும் பசுமையா தான் இருக்கு. நீங்களும் பச்சை தான் மட்டும் வந்திருக்கீங்களா? எப்பவுமே இனிமே பச்சை தான், சரிங்களா? நல்லா இருக்கு, சந்தோஷம். மதுரை மக்கள் வந்து நம்ம அனைத்து மக்களுமே காப்பாற்றணும். அந்த ஆத்தா மீனாட்சி சரி, இறைவன் ஆசீர்வாதம் எல்லாரும் நல்லா இருப்போம்.